உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் ராஜா, சோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் நேரத்துக்கு வந்து நாங்கள் சேரிலே அமருகின்றோம். ஆனால் எங்களுக்கு முன்பாக வந்து எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக கிரமமாக செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கிச்சன் வேலையில் இருந்து சேர்ஸ் அடுக்கிற வேலைகள், மற்ற ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறார்கள். அதை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். விசேஷமாக பாடல்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். அதாவது வாத்திய கருவிகள் இசைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். பிஎஸ் சிஸ்டம், எல்சிடி போடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பேராக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். தேவாவியானவர் அவர்களை ஆவியினாலே உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரையும் ஆவியினாலே நிரப்பும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We pray for all those involved with the preparation of the service, from the people in the kitchen to the people setting up. Let's pray for them. Amen. அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய கெண்டன் பெத்தனி சர்ச்சிலே ராஜா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ராஜா இன்றைய நாளிலையும் வந்து கர்த்தாவே ஆராதனைக்காக ராஜா எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி ராஜா தங்களை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக கிரமமாக செய்ய ராஜா ஆவியானவரே நீங்களே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தாவே நீங்களே கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, தொடர்ந்து உங்களோட உன்னதமான ஊழியங்களை செய்ய ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பாடல்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வாத்திய கருவிகள் வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, பிஎஸ் சிஸ்டம், எல்சிடி போடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவாவியானவரே நீங்களே கர்த்தாவே அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்கள் சரியாக எல்லாவற்றையும் செய்ய ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்ய போற கிருபைக்காக இயேசப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுறோம் ராஜா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். துதி ஆராதனை வழிநடத்துகிற மகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். துதிக்கின்ற வேளையிலே இந்த இடத்திலே அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலே இந்த இடத்திலே ஆவியானவரும் பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். மகளை உங்களோட ஆவியினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உச்சந்தலைந்து உள்ளம் கால் வரை உங்களோட ஆவியினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்படியா நாங்கள் உதவி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துறோங்க தாய், நன்றி செலுத்துறோங்க தாய். அப்பா அவங்களுக்கு நன்றி செலுத்துறோங்க தாய். இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபித்து We're going to pray for the sermon, for the word of God. வார்த்தை இந்த இடத்திலே கொடுக்கிற எங்களோட பாசரோடு தேவ ஆவியானவர் அவர் வாய் மூலமாக இடைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். We pray that God may speak through the sermon. ஜீவனுள்ள வார்த்தை இந்த இடத்திலே அசைவாடும்படியாக அற்புதங்கள் நடக்கும்படியாக எங்களோடு பேசும்படியாக ஆவியானவர் இந்த இடத்திலேயும் பாசம் மூலமாக எங்களோடு பேச போகிற கிருபைக்காக முதல் கண் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We pray that the word of God may speak to each and every single one of us today. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தகப்பனே, அப்பா இந்த வேளையிலே கர்த்தாவே வார்த்தைக்காக ராஜா அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உங்களுடைய வார்த்தை வல்லமையாக புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவாவியானவரே இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களோடு கர்த்தாவே நீங்கள் என்ன பேச சித்தமாய் இருக்கிறீங்களோ ராஜா. ஆண்டவரே, பாசரின் வாய் மூலமாக ராஜா ஆவியானவரே எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ராஜா. உங்களுடைய வார்த்தை கர்த்தாவே உயிருள்ள வார்த்தை கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற வார்த்தை கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலே கர்த்தாவே வார்த்தை மூலமாக ராஜா எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா.
ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு ராஜா நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ராஜா ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆவியானவரே நீங்கள் உதவி செய்ய போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. ஸ்தோத்திரன் ராஜா, ஸ்தோத்திரன் ராஜா, நன்றி செலுத்துறோம் ராஜா. இந்த வேளை நாங்கள் விசுவாசமா நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். ஆராதனை வேளையிலையும் வார்த்தை வேளையிலையும் எங்களுடைய இருதயத்திலே சிந்தையை ஒரு நிலைப்படுத்தும்படியாகவும் எங்களுடைய சிந்தை எங்களுடைய இருதயம் தேவ ஆவியானவரை மாத்திர நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலேயும் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ராஜா நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய சிந்தையிலே ராஜா ஒரு மனதை நீங்கள் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சத்ருவானன் கொண்டு வருகிற வீணான எண்ணங்கள் சிந்தனைகளை எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே இயேசுப்பா உங்களை மாத்திர நாங்கள் நோக்கி பார்க்க ராஜா. ஆவியானவரே நீங்களை உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. சோத்திரன் ராஜா, சோத்திரன். இந்த வேளையை நாங்கள் எல்லாரும் எழும்பிருந்து நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அன்பின் தகப்பனே ஆவியானவரே இந்த இடத்திலேயும் கர்த்தாவே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ராஜா தேவ பிரசன்னத்தினாலே ராஜா இந்த இடத்தை நீங்கள் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே ராஜா நான் சபை நடுவிலே உலாவி வருகிற தேவன் என்ற கர்த்தாவே. ஆவியானவரே இந்த வேளையிலேயும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலேயும் கர்த்தாவே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய சக்கின மகிமை ராஜா இந்த இடத்திலே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆவியானவரே நீங்களே உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. சந்தோஷத்தோடு உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இந்த இடத்திலே அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உதவி செய்யுங்க ராஜா, வழி நடத்துங்க ராஜா. எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் பாதத்தில் வைக்கிறோம் நேசமுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். Praise the Lord everyone. Praise the Lord. எத்தனை பேர் ஆயத்தமா வந்திருக்கீங்க இந்த ஆராதனைக்கு? How many of you guys are ready to worship the Lord today? We're going to first read a verse from the Bible, Psalms 34 verse 1 and 3. முதலாவதா நாங்க சங்கீதம் 34 வசனம் 1-3 வாசிக்க போறோம். I exalt the Lord at all times. His praise will always be on my lips. Glorify the Lord with me. Let's exalt his name together. கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. Amen. Amen. Now let's all sing the first song together. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே
வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே பலிகள் செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகள் செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தில் தந்தீரே சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுவே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாம் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையையும் கரங்களிலே உச்சாம விதைக்கின்றோமே என் காணிக்கையையும் கரங்களிலே உச்சாம விதைக்கின்றோமே ஆராதிக்க வந்தோம் வந்து கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே Thank you, Father Jesus. Thank you, Lord Jesus. We come to praise you today. We come to worship you today, Father Jesus. We come to glorify your name. நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் Father. துதிக்கான மகிமை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் Father. Oh, glory, honor for your name alone, Father Jesus. சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் தந்தருள்படி நன்றி ராஜா. Thank you for all the blessings you poured into our lives, Father Jesus. Thank you for you are a great God, Father Jesus. You are a God who never leaves us, Father. ஒரு நாளும் கைவிடாத தேவனாயிருப்பதற்காண்டி சோத்திரம் ராஜா. ஒரு நாளும் எங்களை வெட்கப்பட்டு போக விடாதபடியா இருக்கிற தேவனாயிருப்பதற்காண்டி சோத்திரம் ராஜா. We worship you, Father Jesus. We exalt you, Father Jesus. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. உம்மை போல ஒரு தேவனும் இல்லை. உம்மை போல ஒரு வேறு தேவன் இல்லை. நன்றி ராஜா. We worship you. We exalt you. We praise your name, Father. உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை
முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். To my days end I will everlastingly praise you, Father, for you alone are worthy to be praised, Father Jesus. You are a great God, you are an amazing God, you are a loving God, Father Jesus. We thank you with our whole hearts for every blessing you give to us, Father Jesus. Thank you for taking our sin and our shames away, Father Jesus. Thank you for giving us lightness in our dark lives, Father Jesus. Thank you for showing us a way when we seem to be there's no way, Father Jesus. Thank you, Lord, Father Jesus. You are a great God, Father Jesus. We come before you today with a grateful heart, with a heart full of thanksgiving, Father Jesus. We thank you, Lord, Father Jesus. We worship you. We praise you. We exalt your name, Father. We thank you, Lord, Father Jesus. We worship you, Father Jesus. Ummeye aaradhikrom Raja. We thank you, Lord, for you are the King of Kings and you are the Lord of Lords, Father Jesus. Rajati Raja Ninga Raja. Thank you, Lord, Father. I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me. Blessings that I cannot see. Thank
Thank you for being an everlasting Lord, Father Jesus. Thank you for being a great God, Father Jesus. Thank you for being a wonder-working God, Father Jesus. நன்றி ராஜா சோத்ரம் ராஜா நீர் செய்த நன்மைகள் சகலத்துக்கும் நன்றி ராஜா. Thank you Lord for every blessing, Father Jesus. Thank you Lord for showing us a way, Father Jesus. Thank you for dying on the cross for us, Jesus. எங்களுக்காக மரித்தீரே சோத்ரம் ராஜா. எங்கள் பாவங்களை நீக்கினீங்க சோத்ரம் ராஜா. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், ஒரு போதும் கைவிடாத தேவன். அதுக்காண்டி சோத்ரம் ராஜா. We worship you, we exalt you, we praise you, Father Jesus. நீ பெரிய அதிசயங்களை செய்வதற்காண்டி சோத்ரம், Father. For you are going to do miracles in our life, Father Jesus. You are going to be working in everyone's lives, Father Jesus. We worship you, Father Jesus. We praise your name, Father Jesus. Thank you, Lord, Father Jesus. We praise you, Father Jesus. Thank you, Lord, Father Jesus. We worship you, we praise you, we exalt your name, Father Jesus. Nandri Raja, Jesus. Sotram, Sotram, Sotram. Thank you, Lord, Father Jesus. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே
worship you, Father Jesus. நீ பெரிய அதிசயங்களை செய்வதற்காண்டி ஸ்தோத்திரம் ராஜா. தலங்களால சுகம் கொடுத்தீரே நன்றி ராஜா. Thank for healing everyone, Father Jesus. Thank you, Lord, for being with us, Jesus. ஒரு போதும் நாங்கள் எங்களை கைவிடாத தேவனாக இருப்பதற்காண்டி ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருப்பதற்காண்டி ஸ்தோத்திரம். Thank you for strengthening us and leading us, Father Jesus. Thank you, Lord, for your works, Father Jesus. Thank you for your miracles, Father Jesus. For you are the word at the beginning, Father Jesus. There is no other name like yours, Father Jesus. Your name is beautiful. Your name is wonderful, Father. Your name is powerful, Father. We love you, Lord, Father Jesus. We worship, we exalt you, we praise your name, Father Jesus. You are the word at the beginning, one with God, the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you are Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us, so Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is. What a wonderful name it is. Let's declare this right now in this place. For his name is beautiful. His name is wonderful. His name is powerful. What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ, my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. Death could not hold you. The veil tore before you. You silenced the voice of sin and grave. The heavens are roaring the praise of your glory. For you are raised to life again. You have no rival. You have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom. Yours is the glory. Yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus. Thank you, Father, for your name is powerful, Father Jesus. Miracles work in your name, Father Jesus. Your name is everlasting. Your name is never ending. Your name is powerful. Your name is the most powerful and has the most authority in this world. No kingdom, no throne can overcome yours, Father. For yours kingdom is forever. Your உங்களோட ராஜ்யம் மாத்திரம் எங்களுக்கு போதும், Father Jesus. We worship you, Father Jesus, for you are a great God, Jesus.
Thank you, Lord Father Jesus. We worship you. துதிப்பேன் உம்மை துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன் துதியோ எல்லாருமாய் ஆண்டவரை பார்த்து மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. எல்லாருமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? Thank the Lord Jesus. உமக்கே தேவா உமக்கே. அப்படியாக நாங்கள் ஜெப நிலையிலே நிற்கின்ற வேளையிலே நம்முடைய சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் சபையிலே இருந்து யாராவது ஒருவர் சத்தமாய் ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய அபிஷேகம் அந்த பிள்ளைகளின் மேல் காணப்படுகிறது. தேவன் இந்த பிள்ளைகளை பயன்படுத்தி வருகின்றார். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். இந்த நாளிலும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விசேஷமாய் பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மேலும் தேவ கரம் கூட இருக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிப்போமா?
loudly pray for all the children that the anointing of God be upon them, the blessing of the Lord be upon them, especially for those who are sitting and while doing the exams at this moment. We ask that someone pray loudly for all these children. Yes, Lord. Thank you, Lord Jesus. Yes, Lord Jesus. Thank you, Lord. Yes. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Praise you. Yes, Lord Jesus. Hallelujah. Thank you, Lord Jesus. Yes, amen. Yes, Lord Jesus. Thank you, Lord Jesus. Hallelujah. Yes, yes. Thank you, Lord Jesus. Praise you. Thank you, Lord Jesus. Hallelujah. Thank you, Lord Jesus. Oh, yes, Lord Jesus. Thank you, Lord Jesus. Oh, yes, Lord Jesus. Oh, thank you, Jesus. Praise be to God. Thank you, Lord. Yes. Yes, Lord. Yes. Yes. Thank you, Lord Jesus. Yes. Hallelujah. Praise be to God. Thank you, Jesus. Thank you, Lord. Praise you, Jesus. Oh, yes. Hallelujah. Thank you, Jesus. Oh, yes. Oh, hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Oh, yes. Hallelujah. Yes, Lord. Thank you, Jesus. Oh, yes. Oh, yes. Hallelujah. Oh, yes. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. Yes. Yes. Hallelujah. Thank you, Lord. Yes. Jebikro. Thank you, Lord Jesus. Hallelujah. Praise you, Jesus. Thank you, Lord. Yes. Thank you, Jesus. Amen. To the சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Heavenly Father, in the name of Jesus Christ, we come unto your presence. நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. You alone are worthy of our praise. நீர் ஒருவரே எல்லா கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர். All honor, glory and praise be to you alone, O Father. இந்த கால வேளையிலும் நாங்கள் ஒரு குடும்பமாய் உம்மை உயர்த்துகிறோம். As a family this morning time we exalt you, Father. நம்மை நாங்கள் தாழ்த்துகிறோம். We humble ourselves. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். We exalt you, Father. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். You are a Lord, wherever your name is exalted, you come and bless your children. அப்படியாக இன்றைய நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks that you are going to bless each and every child who is here today. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we ask and pray, our living Father. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். பிள்ளைகள் இப்பொழுது போக வேண்டாம். Children, just stay for a minute. இந்த வேளையிலும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தர விரும்புகின்றோம். We would like to give you an opportunity. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி
கர்த்தர் செய்த நன்மையை இந்த இடத்திலே நீங்கள் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளலாம். You can share your testimony, exalting and praising God's name for whatever God's done in each one of your life. ஆகவே நீங்கள் சீக்கிரமாய் சொன்னீர்களானால் அது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். If you would share that briefly and quickly, then it will be easy for us. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். Only God's name should be glorified. ஏனென்றால் அவர்தான் எங்களுக்கு எல்லாமே. Because he is our everything. அவர்தான் இன்றும் ஜீவிக்கிறார். And he is living even today. அவர்தான் நன்மை செய்கிறார். And he does all the goodness. ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்கின்ற பொழுது அங்கே மைக்ரோஃபோனை உங்களுடைய கரங்களிலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். நீங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். Wherever you are seated, if you stand, they will bring the microphone to you to share your testimony. ஒருவருக்குமே சாட்சி இல்லையா? There's no one to share the testimony. Praise be to God. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய சகோதரனுக்கு திரும்ப ஒரு செஸ்ட் பெயின் வந்து அவர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அப்போ டாக்டர்ஸ் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியிலே அப்பொழுது சொல்லிவிட்டார்கள் அவர்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் அல்லது திரும்பவுமாய் ஒரு ஸ்டெம் வைக்க வேண்டும் என்று. ஆனால் 400 பேர் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறார்கள், உடனடியாக செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது ப்ரைவேட்டாக செய்வதென்றால் நிறைய பணம் தேவை என்று சொன்னார்கள். அப்போது எங்களோட வீட்டில் நான் தான் வெளியில் இருக்கிறேன், நான் தான் பணம் அனுப்ப வேண்டும். அப்போ நான் உடனே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை என்னட்ட அந்தளவு காசில் அனுப்புறதற்கு நீர் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டேன். எல்லாரும் இருந்தார்கள், ஆனால் என்னுடைய தம்பிக்கு மற்றும் அந்த டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க உடனே உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் செய்தேன் என்று சொல்லி. மற்றவர்கள் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிற பொழுது கூட தம்பிக்கு அது செய்யப்பட்டது. ஆண்டவருடைய சுத்த கிருபை. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்றால் நான் சும்மா முழங்கால் படி இயேசுவே என்னால் முடியாது அந்தளவு காசும் கட்டுறதுக்கு ப்ளீஸ் ஆண்டவரே நீர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதவன் பெரிய காரியம் செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்றேன். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise be to God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நான் ஏஞ்சமலுக்காக நன்றி செலுத்துகிறேன். சின்னலிருந்து அவக்கு வர்ஷிப் லீடராக வரணும் என்று நிறைய ஆசை இருந்தது. ஆண்டவர் மகளுக்கு சொன்ன மகள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் எப்போ ஒன்று எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். ரெண்டே நாளிலும் மகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் கொடான கொடி இன்னும் ஆண்டவர் மகளை எடுத்து வல்லமையாக தனக்கு பயன்படுத்த ஆண்டவரை நான் செவித்து நிற்கிறேன். சபாவுக்கு மகிமையும் கனமும் சுதியும் தந்தை சொன்ன பாவியானவருக்கு ஆமென். Amen. Praise be to God. Hallelujah. Thank you Jesus. Praise be to God. வேறு யாராவது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவன் தாமே என்னை என் குடும்பத்தையும் பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இத்தனை வியாதிகள் வந்த பொழுதும் பலவீனங்கள் வந்த பொழுதும் தேவனுடைய கரம் கூட இருந்தது. தேவனை நோக்கி பார்க்கத்தக்க தேவன் தந்த கிருபைக்காய் என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். ஆமென். இந்த நேரத்திலும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சபையைச் சேர்ந்த சோனன் ரெஜி அவர்களுடைய துணைவியார் சகோதரி வசந்தி அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாருமாய் சபையாக நாங்கள் ஜெபித்திருந்தோம். அவர்களுக்கு ஒரு மைனர் ஸ்ட்ரோக்கின் நிமித்தமாக அவர்கள் வாய் பேச முடியாதபடி நடக்க முடியாதபடி அங்கே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நாம் எல்லாரும் அவர்களுக்காக நாங்கள் சபையாய் கூடி நாங்கள் எங்களுடைய ஜெப வேளையிலே அவர்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபித்தோம். அவர்கள் இப்பொழுது வாய் பேசுகிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். And as you know, Brother Raji's wife, Sister Vasanthi, was suffering from admitted to hospital from a minor stroke, and she was unable to speak or flex her muscles. But by the grace of God, we prayed fervently for her. Now she is able to speak a little by little, and although she is still in the hospital, she is recovering rapidly by the grace of God. Amen. Yeah. அதோடு நானும் ஒரு சாட்சியை சொல்வதற்காக பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். 2-3 விஷயங்களுக்காக. ஒன்று என்னுடைய
50வது பிறந்த நாளுக்கு நான் சென்று நண்பர்களோடு நல்ல ஐக்கியத்தை கொண்டு செல்ல தேவன் கிருபை அளித்தார். நாங்கள் இலங்கை தேசத்துக்கு சென்று நண்பர்களாக மகிழ்ச்சியாக இருந்தோம். அது மாத்திரமில்லை, மகளுடையதும் என்னுடையதுமான பிறந்த நாட்களையும் விசேஷ முறையில் கொண்டாட தேவன் எங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்து போஷித்து வழி நடத்தினார். எல்லாவற்றையும் விட வேலையிலும் நிறைய ப்ரெஷர்கள் இருந்தது, 1-2 இஷ்யூஸ் இருந்தது. அதை முழுக்க தேவன் கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலும் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். மற்றது பலவீனத்தில் சரீர பலவீனம் ஒன்று இருக்கிறது, அதையும் நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதையும் அவர் பொறுப்படுத்தி வழி நடத்துவார் என்ற விசுவாசம் இருக்கிறது. தேவனுக்கு சகல துதி கன மகிமையை செலுத்தி நிற்கிறோம். ஆமீன். கரங்களை தட்டி கேட்டு சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு விஷயம் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். Give thanks to God, bow down our heads and close our eyes and pray. அன்பின் ஆண்டவரே, நீர் செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Loving Father, we thank you for every good deeds that you இன்றைக்கு performed. நாங்கள் திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை நீர் செய்திருக்கின்றீர். If you look at our life, so many goodness that you performed in our life. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நன்றி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து. Lord, continuously bless each and every child who gave the testimony to exalt your name. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வாக்குகளுக்கு போகலாம். செய்து முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may go for your lessons. After the sermon finishes, please bring them back. Praise be to God. Amen. Hallelujah. தொடர்ந்து பிள்ளைகள் கர்த்தர் ஆங்கில ஆராதனையிலும் கர்த்தர் வல்லமையாய் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி வருகின்றார். God is using our children abundantly in the English service as well. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு நாள் வந்து ஆங்கில ஆராதனையிலே இணைந்து கொள்ள வேண்டும். Even if you don't have children, you must come and join us for one Sunday ஏனென்றால் service. அப்பொழுதுதான் தெரியும் எப்படியாக பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி வருகின்றார். That's when you could see from your own eyes how wonderfully God is leading our children. எங்களுடைய ஊழியர்களும் வல்லமையாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்றார்கள். And our ministers also mightily sharing the word of God. ஆகவே நாங்கள் விதைக்கிற விதைகள் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். And I have faith that the seeds that we sow will multiply 30, 60, 100 folds and give benefit. ஒரு நாளிலே நாங்கள் அதை காண்போம். One day we will see it. ஆகவே தொடர்ந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். Whereas continuously pray for our children. கர்த்தர் இன்னும் வல்லமையான காரியங்களை நம் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். God will do mightier things through our children. Hallelujah. Hallelujah. Amen. Praise God. Praise the Lord. Amen. Hallelujah. Praise be to God. Amen. நேரடியாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்லலாம். Let us listen to the word of God directly. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள ஐக்கியத்திலே நாங்கள் இருக்காது விட்டால் நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். We will lose our blessings if we do not have a fellowship with Lord Jesus Christ. ஆகவே தான் நாங்கள் கடந்த ஒரு சில மாதங்களாக நாங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். Therefore, for the last few months we are sharing the word of God amongst you, the importance of the fellowship that we need to have with Lord God. இன்றைக்கு கடந்த வாரங்களிலே எங்களுடைய இரவு வெளிப்புறவு ஜெபத்திலும் சரி மற்றும் உபவாச ஜெபத்திலும் சரி நம்முடைய ஊழியர்கள் ஒரு சில தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். And even, yes, you know, even in our night prayers and in our fasting prayers, our ministers shared the word of God through certain topics. அந்த தலைப்பை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவின் மேல் நாங்கள் தொடர்ந்தும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாங்கள் அந்த காரியங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கலாம். So if we can follow those things that they share, then we have to have a permanent relationship or fellowship with Lord Jesus Christ. நாங்கள் வார்த்தையை கேட்டோம். இரவு விழிப்புறவு ஜெபத்திலே உபவாச ஜெபங்களிலே முதலாவது நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் அந்த இடத்திலே அங்கே வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். And they shared the word and that we need to be strengthened in our faith. அது மாத்திரமல்ல, ஆவியிலே நாங்கள் வளர வேண்டும். Not only that, we need to grow in our spirit. நாங்கள் குழந்தைகளைப் போல இல்லாதபடி ஆவியிலே வளர வேண்டும் என்பதை குறித்த சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். And not only that, we should not be like children, we should grow in our spirit. That's, we heard the truth about that as well. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு மற்றெல்லா ஆசீர்வாதங்களையும் கிடைக்கும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். Not only that, when we have the fear of the Lord, that's when we would receive all the blessings that we require
throughout our life we saw that too. அப்ப இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உறுதியாய் இருக்கின்ற பொழுது, கர்த்தரோடு நாங்கள் இன்னுமாய் ஐக்கியமாய் இருக்கின்ற பொழுது இவைகளை நாங்கள் கடைபிடிக்க முடியும். இவைகளை நிமித்தமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். And therefore when we want to practice all these what we heard, then we need to have a relationship with God or a fellowship with God. That's when he would bless us. இன்றும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். Even God is doing miracles even today. அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். He is doing wonders even today. அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். He is definitely a Lord who blesses us. அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. There is no doubt about that. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுக்கு அவர்கள் மேலே நாங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். But before we do that, we need to examine how much fellowship that we have with our Lord. இந்த யோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் 5 அதிகாரங்கள் முதலாவது யோவானிலே 5 அதிகாரங்கள் இருக்கின்றது. In the first epistle of John there are 5 chapters. அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த ஐக்கியத்தை தான் வலியுறுத்துகிறார் மறுபடியும். And we can see Apostle John repeatedly emphasizing the importance of the fellowship. அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போவோமானால் அந்த ஐக்கியத்திலே நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போவோம். And if we would get separated from that fellowship, then we will lose the blessing that we receive through that fellowship. இன்றைக்கு நாங்கள் அந்த 5வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். Today we are going to meditate from the 5th chapter. அந்த 5வது அதிகாரத்திலே யோவான் இன்றைக்கு இந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கும் நலன்களை குறித்து அங்கே தெளிவாக போதிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. And on the 5th chapter we can see Apostle John clearly teaching us that the benefits that we reap through this fellowship with Lord Jesus Christ. 5 விதமான அந்த நலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்து இந்த 5வது அதிகாரத்திலே அவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். And on the 5th chapter he explains very clearly that we have 5 different types of blessings or benefits that we will receive. முதலாவது நலன் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே சகோதரத்துடைய அன்பை குறித்து மறுபடியும் அந்த அதிகாரத்திலே அவர் வலியுறுத்துகின்றார். And if you look at the first benefit, we could see him emphasizing about the brotherly love benefit again. சகோதரர்களுக்கான சகோதரிகளுக்குள்ளான அன்பை குறித்து அதன் மூலமாய் கிடைக்கின்ற நலனை குறித்து இந்த இடத்திலே அவர் நமக்கு தெளிவாக போதிக்கின்றார். And he teaches very clearly at this juncture about the love between brothers and sisters in the church and the fellowship, that the benefit that we reap through this. நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்திலே நாங்கள் இன்னுமாய் பலப்படுகின்ற பொழுது உலகத்தின் மீது எப்படியாக நாங்கள் வெற்றி கொள்ளலாம் என்பதை குறித்து அவர் நமக்கு போதிக்கின்றார். And he also teaches us when we are standing strong in the fellowship with Jesus, how we could overcome the problems or the issues of the world. நாங்கள் ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது நம்முடைய ரட்சிப்பின் உறுதி நிலைத்திருக்கும் என்பதை குறித்து அவர் மறுபடியும் வலியுறுத்துகின்றார். And we have once again emphasized us that we could stand strong in our salvation if we have a strong fellowship with Lord Jesus Christ. நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது, ஐக்கியத்திலே நெருங்கி இருக்கின்ற பொழுது எப்படியாய் நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருப்போம் என்பதை குறித்து அவர் எங்களோடு இடைப்படுகின்றார். And he's also interceding with us that when we have fellowship with Jesus Christ, how we can be standing firm in our prayers. கடைசியாக நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு இருக்கின்ற அந்த ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது எப்படியாக நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்க முடியும் என்பதை குறித்து அவர் நமக்கு தெளிவாக போதிக்கின்றார். And finally, the 5th benefit, when we have the fellowship with Lord Jesus Christ, how we could be redeemed from sin, he clearly teaches us. நாங்கள் இவைகளை பார்க்கிறதுக்கு முன்பதாக, before we see these 5 benefits, நாங்கள் இந்த ஐக்கியத்திலே இராதபடி, இந்த ஐக்கியத்திலே இல்லாது இருந்தால் எப்படிப்பட்ட காரியங்களை நடக்கும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிப்போம். We are going to meditate what will happen to us or what disasters that would come upon us if we do not remain in this fellowship. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக கர்த்தரை விட்டு தூரமாய் போனார்கள், திரும்பவுமாய் வந்தார்கள், எப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், எத்தனை நன்மைகளை இழந்து போனார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், இழந்தார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கலாம். In the Old Testament we know very well about the Israelites, how they went far away from God, what are the benefits they got, what are the benefits they actually lost, the blessings they lost, what they gained, everything we see in the Old Testament. ஆகவே தான் நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு உள்ள ஐக்கியம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Therefore it's very important that we have fellowship with Lord Jesus Christ. இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் என்று யாருமே இல்லை. No one can reject the blessing today.
அப்படியாக யாரும் இருக்கிறீர்களா? Would anyone reject the blessing? எல்லாருக்குமே தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். All of us require the blessing of God. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். He is the Lord who blesses us. எப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார்? When would he bless us? அவருடைய ஐக்கியத்தில் இருக்கின்ற பொழுது. When we remain in his fellowship. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களும் ஐக்கியத்தில் இருந்த பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் ஐக்கியத்தை விட்டு விலகின பொழுது அவர்களுக்கு என்னென்ன நடந்தது என்பதை பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். We can also see the Israelites when they remain in fellowship with God, what benefits or what blessings they received and what about the issues they faced when they got separated from the blessings. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயாவின் புத்தகம், தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயாவின் புத்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனம். Turn with me to the book of prophet Isaiah chapter 64 verse 8. வாசியுங்கள். Read that. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. Yet, O Lord, you are our Father. You are the clay. We are the clay. You are the potter. We are all the work of your hand. என கர்மையான தேவ பிள்ளையே, my dear children of God, பாருங்கள் இந்த இடத்திலே அங்கே அவர் சொல்கிறார், இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. He says at this point, yet, O Lord, you are our Father. ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறுகிறார், நீர் எங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீர் எங்களுடைய பிதா. Isaiah looks at Lord and says, O Lord, you are our Father. புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் ஆண்டவரை எப்படியாக பார்க்கிறோம்? In the New Testament, how do we see our Father God? எங்களுடைய சொந்த தகப்பனாக நாங்கள் பார்க்கின்றோம். We see him as our own father. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அவர்களை பிதா என்று பார்த்தார்கள். In the Old Testament they saw him as a father. ஆகவேதான் நீர் எங்களுடைய பிதா என்று சொல்கிறார். That is why he says you are our father. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசி நானும் நீங்களும் அப்பா என்று நாங்கள் பார்க்கின்றோம். And the New Testament believers, you and I are calling him Abba Father. அப்ப இன்னும் அதிகமான உரிமையை கர்த்தர் நமக்கு God கொடுத்திருக்கின்றார். has given more ownership or more privilege to call him ஏன் that. அப்படிப்பட்ட உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார்? Why did he give us that inheritance? அவரோடு நாங்கள் ஐக்கியத்தில் இருக்கும்படியாய். For that we can remain in fellowship with him. இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் பிழைவிட்டாலும் நாங்கள் திரும்பியாக அவர்களை அணைக்கின்றோம், அவர்களை ஆதரிக்கின்றோம், அவர்கள் மேலே அன்பு செலுத்துகின்றோம். Even when our children makes mistake, we repeatedly continuously love them and guide them and advise them. அந்த ஐக்கியத்தில் அவர்களை பலப்படுத்துகின்றோம். And we strengthen them in that fellowship between us and அதே the போல children. நம்முடைய பரம தகப்பன் அப்பாவும் அந்த ஐக்கியத்தில் நாங்கள் பலப்படும்படியாகத்தான் அவர் மறுபடியுமாக நம்மை பிள்ளைகள் என்று கூப்பிடுகின்றார். And therefore exactly the similarly our heavenly Father does the same, that so that we get strengthened in the fellowship, he calls us back to that. நாங்கள் களிமண், We are the clay. நீர் எங்களை உருவாக்குகிறவர். You are the one who, we are the potter. அப்ப நாங்கள் ஒன்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். We need to understand one thing. யார் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்? Who is the potter who creates us? அவர்தான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். He creates us. கருவிலேயே தோன்றும் முன்னமே நம்மை உருவாக்கி விட்டார். He created us even before we formed in our mother's womb. பிள்ளை பிறந்தவுடன் அவர் நம்மை உருவாக்கி கொண்டு வருகின்றார். And once the child was born, he is continuously changing us. தொடர்ந்தும் நம்மை உருவாக்கி கொண்டு வருகின்றார். And continuously he is creating us. ஏன் நம்மை உருவாக்குகின்றார்? Why would he create us? அவரோடு நிலைத்திருக்கும்படியாக, So that we could remain in him. அவரோடு அன்பு செலுத்தும்படியாக, So we could love him. அவரோடு ஐக்கியம் So கொள்ளும்படியாக, we could have fellowship with him. தொடர்ந்தும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். Continuously he is forming us, reforming us. ஆகவேதான் இந்த இடத்திலே அவர் சொல்லுகின்றார், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். And that is what he says here. We are the clay, you are the potter. நாங்கள் அனைவரும் யாருடைய கரத்தின் கிரியையாம்? Whose work are we? நம்முடைய ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள். We are the works of our Lord's hand. நாங்கள் அதை ஒரு பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. We should never forget that. எங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்தின் கிரியையாக உருவாக்கி And இருக்கின்றார். he has made each one of us as the work of his own hand. இவருக்கு ஒரு கிரியையில் இருக்கின்றது, There is a work for brother. எனக்கு ஒரு கிரியை There is இருக்கின்றது, a work for pastor. உங்களுக்கு ஒரு கிரியை And இருக்கின்றது. each one of you have a different அப்படியாக work. அவருடைய தன்னுடைய கரத்தின் கிரியினாலே நாம் ஒவ்வொருவரையும் அவர் உருவாக்கி இருக்கின்றார். And similarly that he has created each one of us through the work of his hand. ஏன் அவர் உருவாக்குகின்றார்? Why would he create it? அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளும்படியாய், So that we can have fellowship with him. அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, We could build his kingdom. அழிந்து போகிற ஜனங்களை தேவனுக்குள் தேவனுடைய
ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக all those people who are being destroyed, to turn them to the அவர் எங்களை kingdom. உருவாக்கி கொண்டிருக்கின்றார். And therefore He's forming us. பாருங்கள், சொல்லிவிட்டு அங்கே சொல்கிறார், 4வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், And if you read verse 4, we can see, தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. since ancient times no one has heard, no ear has perceived, no eye has seen any God besides you who acts on our behalf of those who wait for Him. உமக்கு காத்திருக்கிறவர்கள், For those who wait for Him. இன்றைக்கு அவருக்கு காத்திருக்கிறவர்கள், So those who wait for God. அவருடைய ஐக்கியத்திலே இருக்கிறவர்கள், Those who remain in the fellowship with அவருடைய Him. அன்பிலே இருக்கின்றவர்கள். Those who remain in His love. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறுகின்றார், He looks at the Israelites and says, தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள். the things that you do for those who wait upon Him. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், நான் கர்த்தருக்காய் காத்திருந்தேன், கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கொடுத்தார் என்று எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? How many of you could say that I ஆமென், waited on ஹalleluya. God and He did this miracle for கர்த்தருக்காய் me? நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது, When we wait for God, அவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, when we remain in His அவர் fellowship, செய்கிற காரியங்கள் மகிமையான காரியங்கள், things that He do are mighty things, மகத்துவமான காரியங்கள். are wonderful things. இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட அப்பாவை நாங்கள் ஆராதிக்கின்றோம். And that type of a Father we worship அந்த today, உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். that ownership we should receive it. அவர் எங்களுக்கு தூரமானவர் அல்ல. He's not far away from us. கூப்பிடுகிற வேளையிலே சமீபமாய் வருகிறார். When we call upon to Him, He comes closer எந்த to us. நெருக்கடியிலே நீங்கள் போய்க் கொண்டிருந்தாலும், Whatever your situation might எந்த be, சூழ்நிலையிலே நீங்கள் போய்க் whatever கொண்டிருந்தாலும், your circumstances might be, நாங்கள் கூப்பிடுகிற பொழுது அருகிலே வருகிறவராய் when இருக்கின்றார். you call out His name, He comes closer to you. எப்பொழுது? How much? அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகிற பொழுது. Sorry, when we have fellowship with Him, அந்த ஐக்கியத்திலே இன்னும் இன்னுமாய் நாங்கள் பலப்பட வேண்டும். we need to be strengthened more and more in that fellowship. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு Those who wait upon Him, நீர் செய்பவைகள், things that you do for those who wait upon you. அவருக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? Are you waiting upon Him? இன்னுமாய் ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை, நீங்கள் அவருக்காக காத்திருக்கிறீர்களா? Some of the things that have not happened in your life and you're still waiting upon அவருடைய Him. ஐக்கியத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? Are you in the fellowship with Him? நிச்சயமாக பதில் வரும். Definitely there will be an கர்த்தர் answer. பதில் கொடுப்பார். God will give you an answer. காத்திருக்கின்ற பொழுது, When you wait upon Him, அவருக்காக அவருடைய வேளை வரும் வரை காத்திருக்கின்ற பொழுது, until the time comes when you wait upon Him, நடக்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். you will see the things that will happen. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், Not only that, having said that, He நீரே says, அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டது இல்லை, and no one has heard before even the ancient times. செவியால் உணர்ந்ததும் இல்லை, No, not heard anything, or no ear has perceived, அவைகளை கண்டதும் இல்லை. and no eye has ever seen. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக காரியங்களை வைத்திருக்கின்றார். In each one of life, God has put many things. எப்பொழுது நாங்கள் அவருடைய ஐக்கியத்தில் இனுமாய் பலப்படுகின்ற பொழுது, When we get strengthened in the fellowship with Him, எங்களுக்கு தெரியாது இப்பொழுது, we would not even வருகிற understand it. நாட்களிலே அதை காண்பிப்பார். In the coming days, He will definitely show it. அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். That is what He is mentioning உலக here. தோற்றத்திற்கு முதல், Since ancient times, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அவர் எழுதுகின்றார். and the epistle of Ephesians, Apostle Paul writes in chapter 1, that even before the times that the world was created, He was chosen. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். And He chose us before the times of ancient times. உலக தோற்றத்துக்கு முன்பதாய் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் மிகவும் மகிமையான வல்லமையான காரியங்கள். அது எங்களுடைய இந்த மாமிச கண்களால் காண முடியாது. ஆவிக்குரிய கண்களால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். நாங்கள் வருகிற நாட்களிலே அவைகளை காண்போம். எப்பொழுது நாங்கள் அவர்களோடு நாங்கள் ஐக்கியமாய் நம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் பலப்படுகின்ற பொழுது. Since the ancient time, no one has heard and no ear has perceived, no eye has seen, because we cannot see that from the fleshly eyes. We have to see that from the spiritual eyes. When these things happens, only when we remain in fellowship with God. 5வது வசனத்திலே நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், If you would read verse 5, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர், நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பியிருக்கிறோம்.
You come to the help of those who gladly do right, who remember your ways. But when we continue to sin against them, you were angry. How then can we be saved? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். You come to help of those who gladly do right, who remembers your ways. கர்த்தர் இன்றைக்கு பாருங்கள், நீதியை செய்கிறவர்களையும் மற்றும் அவருடைய வழிகளில் அவரை நினைக்கிறவர்களையும் அவர் சந்திக்கின்றார். See, God means all those who gladly do what is right and remember his ways. அப்ப நாங்கள் நீதியை செய்கின்ற பொழுது, எங்களுடைய வழிகளிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கின்ற பொழுது, கர்த்தர் தொடர்ந்து நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கின்றார். So when we do what is right and when we remember his ways, he will continuously meet us. இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்களோ அவைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் பாவம் செய்தபடியினால், and the Israelites say, but we continue to sin against them. அவருடைய ஐக்கியத்திலே இருந்து பிரிந்தபடியினால், because they were separated from his fellowship. தேவரே நீர் கடும் கோபம் கொண்டீர். Lord, you were angry. அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். This morning time we should examine ourselves. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எவ்வளவு கிறிஸ்து இயேசுவோடு காணப்படுகிறது. How much fellowship do we have with Lord Jesus? அவர் எப்பொழுதும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். And he looks upon us all the time. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். And he's a Lord who blesses us. அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். And he strengthens us. ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். So we are the people who needs to have more and more fellowship with him. இது நாங்கள் ஏசாயாவிலே நாங்கள் பார்க்கின்றோம். We saw this in the book of Isaiah. எரேமியாவும் அங்கே குயவன் களிமண்ணை குறித்து அவர் சொல்லுகின்றார். And Jeremiah also talks about the clay and the potter. 18வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் எரேமியா, and if you look at Jeremiah chapter 18, நீங்கள் அதிலே பார்க்கலாம் எப்படியாக அங்கே எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அங்கே எரேமியாவுக்கு என்னத்தை அவர் கூறுகிறார் என்பதை குறித்து அங்கே எழுதுகின்றார். And he can see what is the word that came from Lord to Jeremiah, what he writes in this chapter 18. வாசிங்கள் முதலாவது வசனத்திலே இருந்து. Read from verse 1. மூன்று அவன் கையிலே கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடியே போதும். ஆமென். In English. This is the word that came to Jeremiah from the Lord. Go down to the potter's house and there I will give you my message. So I went down to the potter's house and I saw him working at the wheel. But the pot he was shaping from the clay was marred in his hand. So the potter formed it into another pot, shaping it as it seemed best to him. Then the word of the Lord came to me. O house of Israel, can I not do with you as this potter does, declares the Lord. Like clay in the hand of the potter, so you are in my hand, O house of Israel. உங்களுக்கு தெரியும் அங்கே ஊர்களிலே எப்படியாக அந்த மட்பாண்டங்களை அவர்கள் வணைந்து எடுப்பார்கள். You know that back how the potter creates his pots. அப்ப அந்த குயவன் எப்படியாக அந்த காரியத்தை அந்த மட்பாண்டத்தை உருவாக்குகிறானோ அதுக்கேற்றபடி அந்த மட்பாண்டமும் என்ன செய்கிறது, அதை விட்டு கொடுக்கின்றது. And if the way that the potter wants the pot to be made, the pot gives it to him to be made. அப்ப இதிலே இருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கின்றோம்? What do we learn from this instance? இன்றைக்கு கிறிஸ்து ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, when we remain in the fellowship with Christ, கர்த்தர் எப்படியாக நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகின்றாரோ அதுக்கு ஏற்றபடி நாங்கள் என்ன செய்வோம், நம்மை நாங்கள் விட்டு கொடுப்போம். Whatever way that the Lord wants to use us, then we will give in to the ways of the Lord. இந்த வார்த்தை யாருக்கு கூறப்படுகிறது? Who are these words mentioned to? கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு சொல்லி, அங்கே எரேமியா யாருக்கு கூறுகின்றார்?
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறுகின்றார். Lord talks to his own prophet Jeremiah, and Jeremiah then goes out and says this to the Israelites. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூற வேண்டியதாக இருக்கின்றது? Why it is the requirement for this to be spoken to the people of Israel? எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். They were in slavery in Egypt. பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாக போய்க் கொண்டிருந்தார்கள். They were going through many oppressions and trials. அந்த ஜனங்களை மீட்டெடுத்து அவர்கள் அங்கே கானானுக்குள்ளாக அங்கே கொண்டு வருகிறார் மோசேயின் மூலமாக. And through Moses he redeemed those people and brings them to Canaan. ஆனால் வருகிற காலங்களிலே வருகிற நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? But in the coming days after they come into Canaan, what do? ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். They are in fellowship with God. பின்மாற்றமாய் போகிறார்கள். Then they backslide. முறுமுறுக்கிறார்கள். They murmuring. பிறகு ஐக்கியத்திலே வருகிறார்கள். They come back into fellowship. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? Then how is our life today? அந்த குயவன் கையிலே நாங்கள் எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? Are we completely surrendered ourselves in the hand of அவர் எங்களை our வணியும்படியாக எங்களை நாங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? Have we committed our body, mind and soul that he could create us in the way that he எங்கள் wants us? ஒவ்வொருவரையும் தன்னுடைய சித்தத்தின்படி அவர் வணைந்தெடுக்கும்படியாக அவர் விரும்புகின்றார். He wants and he is desirable to create each one of us according to his எப்பொழுது அவர் purpose. வணைந்தெடுக்க முடியுமாம்? When could he create us? நாங்கள் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது. When we commit ourselves into his hand. எப்படியாக அந்த குயவன் கையிலே அந்த களிமண் இருக்கின்றதோ அது ஒரு மட்பாண்டமாகவோ அல்லது ஒரு சாடிய ஒரு கூசாவாகவோ அவர் அதை வணைந்து அழகாக எடுத்து இன்றைக்கு அதை பொருள் அங்கே காட்சி பொருளை வைத்திருக்கிறார்கள், விற்பதற்கும் விற்கிறார்கள். How the potter shapes all the pots in the way that seem best to him in different shapes, we need to give ourselves to the hands of God as well. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாங்கள் எப்பொழுது விட்டு கொடுக்க முடியும்? When could we give in? அவருடைய ஐக்கியத்தில் இதுமாய் நெருங்கி வருகின்ற When we பொழுது. come more closer to him in his fellowship. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள். The Israelites were stiff-necked people. எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார் He has தேவன். done so many miracles and wonders to them. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். Let us think in our own life. எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், Many blessings and many goodnesses. எவ்வளவுக்காக தேவன் எங்களை இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். How much God has blessed and led us. அப்ப நாங்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். So we need to examine ourselves. என் அன்பான தேவ பிள்ளையே, My dear child of God. நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு பாண்டமாக வணைந்தான். So I went down to the potter's house and I saw him working at the wheel, but the pot he was shaping from the clay was marred in his hand. So the potter formed it into another pot, shaping it as seemed best to him. பாருங்கள், சில நேரங்களிலே அங்கே வணைகிற பொழுது நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காவிட்டால் அது சரியாக வணைந்தெடுக்க முடியாது. So when we are being created, if we don't give in to the way that the Lord wants you to do, then it will get marred or it won't get done properly. இன்றைக்கு நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. We also have a responsibility. நம்மை விட்டு கொடுக்கின்ற பொழுது When we give in, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி வணைந்தெடுக்கிற தேவனாய் இருக்கின்றார். and He is a Lord who creates us for His purpose, the way He wants us to be created. அது சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், And everyone in this church, அது பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, அல்லது தலைவர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது ஒவ்வொரு ஊழியர்களை செய்கிறவர்களுக்கு மாத்திரமில்லை, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து அவர் வணையும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் அழகான ஒரு மட்பாண்டமாய் நம்மை வணைந்தெடுக்கிற தேவனாக இருக்கின்றார். and it doesn't apply to pastors or leaders, but it applies to each and everyone. When we stay focused on the fellowship with Him and give ourselves onto Him, then He creates us into a beautiful vessel or pot. அப்ப இந்த காலை வேளையிலும் நம் ஒவ்வொருவரையும் அவர் அழகான ஒரு பாத்திரமாக தமக்கேற்ற விதத்திலே வணைந்தெடுக்க அவர் விரும்புகின்றார். And He is desirable this morning time to create each one of us into a beautiful vessel or a pot, the way that He wants us to be created according to His purpose. அப்ப அந்த ஐக்கியத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அவர் அழகான ஒரு மட்பாண்டமாய் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கின்றார். And He is the Lord. When we remain in that fellowship, He will create us into a beautiful pot.
அது வனைந்தெடுப்பதற்கு ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். And he has given us the Spirit so that we could be created the way he desires. ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்கின்ற பொழுது நாங்கள் சரியான ஒரு மட்பாண்டமாய் அவர் எங்களை வனைந்தெடுக்கின்றார். When we listen to the voice of the Holy Spirit, then we would be created into the correct pot that he desires us to be. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். So my dear children of God, this morning time shall we examine ourselves. இன்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் நம்மை வனைந்தெடுக்க நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோமா? Are we giving on in to the purpose of God so that he could create us the way he wants us? இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மறுபடியும் எரேமியா கூறுகின்றார். This is what prophet Jeremiah is repeatedly saying to the Israelites. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். O house of Israel, can I not do with you what this potter does, declares the Lord? Like clay in the hand of the potter, so are you in my hand, O house of Israel. 10வது வசனத்திலே சொல்கிறார், அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவர்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடி மனம் மாறுவேன். And if it does not verse 10, and if it does evil in my sight and does not obey me, then I will reconsider the good I intended to do for it. மனம் மாறுவேன். கர்த்தர் மனம் மாறுவாரா? Will God change his mind? நான் சொன்னதை செய்யாவிட்டால், If you do not do what I have instructed you to say. அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில் நம்மை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். My dear children of God, this morning shall we think of us? இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாக இருக்கிறதற்கு காரணம் என்ன? What is the reason for some of the things that are delayed in our life? இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நாங்கள் முறுமுறுக்கின்றோம். We are murmuring about God. ஆண்டவர் அல்ல அதற்கு காரணம். God is not the reason for that. நாங்கள் We ourselves. நம்மை நாமே நாங்கள் நிதானித்து பார்க்க We வேண்டும். need to examine ourselves. கிறிஸ்து இயேசுவின் மேலே எவ்வளவுக்கு நாங்கள் ஐக்கியம் கொண்டிருக்கின்றோம், How much fellowship we have with Lord Jesus அந்த Christ. ஐக்கியத்திலே எவ்வளவாய் நாங்கள் பலப்படுகின்றோம், How much are we strengthened in that fellowship? அந்த ஐக்கியத்திலே எவ்வளவாய் நாங்கள் ஐக்கியப்பட்டு நாங்கள் கட்டி வருகின்றோம், How much are we being built in that fellowship? எவ்வளவுக்காக அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கின்றோம். How much are we completely giving ourselves into his purpose? ஒவ்வொன்றையும் நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். Each and every point we need to examine ourselves. என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால். And if they will do evil and does not obey me. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, அப்போஸ்தலனாகிய யோவானும் சரி, தேவ ஐக்கியத்திலே நீங்கள் பலப்படுங்கள், அப்பொழுது நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். That's why in the New Testament we can see Apostles Paul and John writing repeatedly that be strengthened in the fellowship, then you could live a victorious life. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நாங்கள் ஆராய்ந்து So பார்ப்போம். my dear children of God, this morning time shall we examine ourselves. அவர் நம்மை ஒவ்வொருவரையும் வனைந்தெடுக்க விரும்புகின்றார். He would like to create each one of us. அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, But when we commit ourselves to his will, அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது, when we obey his to his அவர் தமக்கு ஏற்ற ஒரு பிரியமுள்ள ஒரு மட்பாண்டமாய் நம்மை வனைந்தெடுப்பார். and he will create us into a beautiful pot that is desirable to his அவர் purpose. வனைந்தெடுக்கின்ற பொழுது அது விலையேற பெற்றதாக இருக்கும். When he creates it, it is a priceless pot. பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவர் வனைந்தெடுக்கிற மட்பாண்டம் மிகவும் விலையேற பெற்றது. And the more than gold and silver, the pot that he creates is priceless. இந்த பொன் ஒரு நாளிலே அழிந்து போகும், This gold might be destroyed one day. வெள்ளிகள் அழிந்து போகும், Silver might be destroyed. எல்லாமே one day. அழிந்து போகும், Everything would be வீடு destroyed. அழிந்து போகும். House might be destroyed. ஆனால் இறுதி வரை நிலைத்திருப்பது அவரோடு இருக்கிற ஐக்கியம். And the fun that remains until the end is the fellowship with God. அந்த ஐக்கியத்தில் இருக்கும்படியாகத்தான் மகனே மகளே, நீ என்னோடு இன்னுமாய் நீ ஐக்கியம் கொள்ள மாட்டாயா? And for us to remain in that, that's why God says, son, daughter, won't you have fellowship with me? நான் உங்களுக்காக இந்த உலகத்துக்காக என்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தேனே. And for you and for the whole world, I gave you only one, my begotten son. என்னத்துக்கு? Why? என்னோடு நீங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்கு. So that you could have fellowship with me. நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன். I would like to bless you. இன்னுமாய் நீங்கள் என்னோடு நெருங்கி வாருங்க. Come closer to me, O Father. அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிப்போம். Shall we commit ourselves to his desire? அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு நாங்கள் அதன்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். Shall we listen to what he is saying and then commit ourselves for that purpose? அப்பொழுது அவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை வரைந்தெடுப்பார். And then therefore he will create us into a vessel that is desirable to him. நீங்க மறந்து போய்விடக்கூடாது. You should not forget.
நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர். Each one of you are very special in His eyes. அதை நாங்கள் எப்பவும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். We should always remember that. சத்துருதான் பல காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வருவார். Only the enemy will bring many things into your heart. நீ ஒன்றுக்கும் உதவாது. You are worthless. பயத்தை போடுவான். He will put that fear into you. சில காரியங்கள் அவிசுவாசங்களை போடுவான். He will put unbeliefness or unfaithfulness into you. அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்ன மாதிரி நாங்களும் அவனுக்கு சொல்ல வேண்டும். And as Jesus said, go away Satan, we should also say to him. Amen. Amen. ஆகவே நாங்கள் அவருடைய ஐக்கியத்திலே பலப்படுவோம். So we be strengthened in His fellowship. அருமையான தேவ பிள்ளையே, நாங்கள் வருகிற நாட்களிலே மீதியான காரியத்தை பார்ப்போம். In the coming days, let us see the remaining things. கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall we close our eyes and look unto God? அவரோடு இன்னுமாய் நாங்கள் ஐக்கியம் கொள்ள கர்த்தருக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். Shall we commit ourselves so that we could have more and more fellowship with Him? நான் சொல்லவில்லை நீங்கள் அந்த ஐக்கியத்திலே இல்லை என்று. I'm not saying that you are not remaining in that fellowship. இன்னும் இன்னுமாய் அவருடைய ஐக்கியத்திலே வர வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு வலியுறுத்துகின்றார். The Holy Spirit is emphasizing it that we need to get more and more and more into His fellowship. அது நாம் ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். Each one of us know that. உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Each one of you examine என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கின்றேன். I am examining myself. எவ்வளவுக்கு நான் கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்திலே இன்னுமாய் நான் கட்டுண்டு பலப்படுகிறேன் என்பதை நான் ஆராய்ந்து I am பார்க்கின்றேன். examining myself how much more I could be binded and strengthened in the fellowship with Lord Jesus Christ. அதே போல் இந்த காலை வேளையிலும் நீங்களும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். Similarly, this morning, each one of you examine yourself. அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear child of God, இந்த காலை வேளையிலும் நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். and we wait upon Him. He is the Lord who is able to lead us, my dear children. நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறோம். We are the clay, அவர் குயவனாய் இருக்கின்றார். and He is the potter. பூரண அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். Let us commit ourselves for His purpose will. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தின் கிரியையாக அவர் உருவாக்கி And இருக்கின்றார். He's created each one of us as works of His hand. இன்றைக்கு இந்த இடத்திலே வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய கரத்தின் கிரியையாய் உருவாக்கி இருக்கின்றார். Each one of you are here. He's made us as His works of His hand. இந்த நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் அவர் உருவாக்கி இருக்கின்றார். And all of those who are watching this via the live telecast, He's created each one of you. ஆகவே இந்த காலை வேளையிலும் அவருடைய சித்தத்தை நோக்கி பார்ப்போம். And this morning, shall we look on to His purpose and will? Thank you Jesus, praise you, hallelujah. Thank you Lord Jesus, praise you. நன்றி ஆண்டவரே. Thank you, Father. ஹalleluya. ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Each one of us close our eyes and look Thank unto you God. Jesus, praise you, hallelujah. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கின்றார். God loves us more and more. இன்றைக்கு நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us commit ourselves. தொடர்ந்து நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். Completely commit ourselves and pray. இன்றைக்கு அவருடைய ஐக்கியத்தில் நாங்கள் இனமாய் பலப்படுவோம். Let us be strengthened more in His fellowship. Thank you Lord Jesus, praise you. Thank you Jesus, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus, praise you. குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கு. யாவருமாக எழுந்து எங்களை அர்ப்பணித்து பாடுவோமா? சொல்லுங்கள், என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. சொல்லுங்கள், என் சித்தம் அல்ல, சொல்லுங்கள், என்னை தருகிறேன். Thank you Lord.
உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுங்கள், என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, உம்மை உருவாக்குமே. சொல்லுங்கள், உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உம்மை சேவைக்காக, உம் சேவைக்காக என்னை தருகிறேன். அணைந்திடும் உம் சித்தம் போல் சொல்லுவோமா? ஜெபத்தோடு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் சொல்லுவோமா? Thank you Lord Jesus. என்னை தருகிறேன். மறைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல், எனக்காக வாழாமல் உமக்கா. சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. சொல்லுங்கள், உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. தருகிறேன், தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். சொல்லுங்கள், என்னை தருகிறேன், அப்பா என்னை உருவாக்குங்க. தொடர்ந்து உம்முடைய சித்தம் போல என்னை உருவாக்குங்க. உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் சித்தம் போல். சொல்லுங்கள், உமக்காகவே நான் வாழ்ந்திட, உமக்காகவே நான் வாழ்ந்திட. உம் சித்தம் போல், உம் சித்தம் போல். சித்தம் செய்திடவே உம் சித்தம், உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. சொல்லுவோமா? உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஒரு நிமிடம் அமைதியாயிருந்து கர்த்தரோடு நாங்கள் பேசுவோம். Shall we remain silent for a minute and speak to God? ஜெபத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடி இருக்கின்றோம். We sang this song with a prayer attitude. நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த பாடலை பாடினோம். Each one of us sang this song. இன்றைக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவருடைய ஐக்கியத்தில் இனமாய் பலப்பட ஒரு நிமிடம் நாங்கள் அமைதியாய் இருந்து எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிப்போம். Shall we remain quiet for a minute and commit ourselves so that we could remain in the fellowship with Him?
அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, Heavenly Father who loves us, நீர் எங்கள் குயவனாய் இருக்கிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks that you are our potter. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். Our body, spirit and mind, we commit ourselves into your hand. உம்முடைய சேவைக்காக நீர் எம்மை அழைத்திருக்கிறீர். You have called us for your service. உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அழைத்திருக்கிறீர். Called us to fulfill your will. நம்முடைய சொந்த சித்தம் அல்ல ஆண்டவரே, Not our own free will. உம்முடைய சித்தம் செய்யும்படியா எங்களை But அழைத்திருக்கிறீர். you called us to do your will, Father. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் இருந்து எங்களை வேறு பிரித்திருக்கின்றீர். And that is why you separated us from this world. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திய சுயாரத்தை நீர் நமக்கு கொடுத்திருக்கின்றீர். You've given us the privilege to call you Abba, Father. அந்த உரிமையோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம். With this authority we come into your presence. உம்முடைய ஐக்கியத்தில் இன்னுமாய் நான் நிலைத்திருக்கணும். I need to remain more in your fellowship. உம்முடைய சேவையை நான் செய்யணும். I need to do your service. நீர் கொடுத்த ஊழியங்களை நான் நிறைவேற்றணும். I need to fulfill all the ministries. இறுதி வரை நான் உமக்காக வாழணும். I need to live for you until the end. கர்த்தராவே நீரே தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க. Lord, take control of each one of us. உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். We commit ourselves into your hand. தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை பலப்படுத்துங்க. Strengthen us more so that we could do your will, Lord. உம்முடைய சித்தத்தை செய்யாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தில் அவைகளை முறியடித்து நான் ஜெபிக்கிறேன். Whatever the barriers in our life that we cannot fulfill your will, we remove and rebuke them in the name of கொண்டு Jesus. வருகிற எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறேன். And all the trials and tribulations that the enemy put, in the name of Jesus, we rebuke and abandon உம்முடைய them. வல்லமை ஒவ்வொருவரின் மேலும் கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that your mighty power come upon each one of us. நீர் அப்படியாய் பொறுப்பெடுக்கிறதற்காக நன்றி சுவாமி. Thank you for taking control likewise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை